சனிக்கிழமை திரு விஜய் அவங்களோட முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருந்தாரு. எல்லாம் பார்த்திருப்பீங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அவர் செல்ல வேண்டிய இடத்துக்கு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு அப்படின்றத சொல்லி பார்க்குறோம். 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸா 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆக்சுவலா 7 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா இது இன்னைக்கு பாப்புலேஷன்ல ஓகே, இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து ஒரு குறுகலான ரோட்ல நடந்த ஒரு விஷயம் இது. ஆனா எம்ஜிஆர் அவங்க 1972ல இந்த சம்பவம் ஒன்று செஞ்சிருந்தாரு. அது அவரா வேணும்னு செஞ்சது கிடையாது. அது அவர் இந்த இடத்துல போறான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஃபேன்ஸா தானா சேர்ந்து கூட்டின கூட்டம் அது. எம்ஜிஆர் அவங்க 1972ல டிஎம்கேல இருந்து நீக்கப்படுறாங்க. கலைஞர் அவங்களோட அறிக்கையோட என்னோட நண்பர் ஆனா திரு எம்ஜிஆர் அவங்கள கட்சியை விட்டு நீக்க வேண்டிய கட்டாயத்திலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவங்கள கட்சியில இருந்து நீக்கிறாங்க. எம்ஜிஆர் அவங்களுக்கும் கருணாநிதி அவங்களுக்கும் கலைஞர் அவங்களுக்கும் உள்ள இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள், சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வந்து ஒரு நாள் முட்டை அவர் போயிட்டு கணக்குகள்லாம் கேட்க அந்த அடிப்படையில வந்து என்ன அவர் நிறைய கேட்கிறாரு, நிறைய கேள்விகள்லாம் கேட்கிறாரு அப்படின்ற அடிப்படையில கட்சிக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு எம்ஜிஆர் அவங்கள கட்சியில இருந்து நீக்கிறாங்க. திரு கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவங்க நீக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆதரவாளர்களை வெளியே வராங்க, அந்த கட்சியை விட்டு வெளியே வராங்க. அந்த ஆதரவாளர்களோட டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரி, மதுரைக்கு போய் டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன செய்யலாம் அப்படின்றதுக்காக அங்க மதுரைக்கு கிளம்ப வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல அவர் கிளம்புறாரு. கிளம்பிட்டு அவர் சென்னையில இருந்து கிளம்புறதுக்கே ட்ரெயின் ரொம்ப டிலே ஆயிருக்கு. ஸோ இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது பேசஞ்சரோட எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லாம் டிலே ஆகுறது வந்து ரொம்ப யூஸ்வல். ட்ரெயின்லாம் ஒரு நாள் டிலேயா வந்தது ஸ்டேஷனுக்கு. அதை சென்ட்ரல்ல இருந்து கிளம்ப வேண்டிய டயத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் லேட்டா கிளம்பும். ஆனா ஒரு பீகார் போர்டு எக்ஸ்பிரஸா இருக்கும், அங்க போறதுக்கு ஒரு நாள் கூட லேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஆனா அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸை பொறுத்த அளவுக்கு இது வந்து பேசஞ்சர்ஸ் ட்ரெயின், அதாவது பயணியரின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இது கிளம்புறது ஆன் டைம்ல கிளம்பும், போறது சேர்றதுமே வந்து 90% 95% வந்து ஆன் டைம்ல போய் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் டிராவல் அந்த காலத்துல. ஸோ பார்க்க வந்து 80 கிலோமீட்டர்ல டிராவல் செய்ய வேண்டிய இந்த ட்ரெயின் சென்னையில இருந்து கிளம்பும் வந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கு. திருச்சிக்கு போய் சேர வேண்டிய தூரம், போயிட்டு சேர வேண்டிய டைமே வந்து ரொம்ப லேட்டா தான் போய் சேர்ந்திருந்தது. அதுக்கப்புறம் திருச்சியில இருந்து ட்ரெயின் எடுத்து அந்த ட்ரெயின்ல வந்து எம்ஜிஆர் அவங்க இருந்திருக்காங்க மதுரைக்கு போறதுக்காக. அதுக்கப்புறம் திருச்சியில இருந்து இந்த கூட்டத்தெல்லாம் வந்து தாண்டி கிளம்பிட்டாங்க திண்டுக்கலுக்கு. ஸோ திண்டுக்கலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து மதுரைக்கு போக வேண்டிய ஒரு டிராவல் பண்ண வேண்டிய டைம்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் தான். ஆனா திண்டுக்கல்ல வந்து இங்க சென்னை திருச்சியில எல்லாம் கூட்டத்தெல்லாம் என்ன கூட்டம், அங்க ஜெய் ஜெய் ஜெய்ன்னு பயங்கரமா கூட்டம் கூட. அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த ஆதரவாளர்கள், எம்ஜிஆர் அவங்களோட ஆதரவாளர்கள்லாம் போயிட்டு எம்ஜிஆர் அவங்க கிட்ட ஐயா நீங்க நீங்க ட்ரெயின்ல இருந்து இறங்கி கார்ல போய் கிளம்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவங்க கிட்ட கேட்க, இதெல்லாம் கேட்டு எம்ஜிஆர் அவங்க சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்க அந்த லோகோமோட்டிவ் பைலட் வராங்க. அப்புறம் அந்த ரயில்வே அதிகாரிகள்லாம் வராங்க. வந்து எம்ஜிஆர் அவங்க கிட்ட பேசுறாங்க. சார் நீங்க வந்து அவங்க சொல்றாங்களே கார்ல கிளம்பிடாதீங்க, கிளம்புனீங்கன்னா நீங்க ட்ரெயின்ல எல்லாம் தெரிஞ்சா ட்ரெயின் போகாது, ட்ரெயின் என்ன பண்ணுவாங்க தெரியாது உங்க ஆதரவாளர்கள், அதனால நீங்க கையெஸ்டபடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்ல, அவர் அங்க இருந்து திண்டுக்கல்ல இருந்து ட்ரெயின் மதுரைக்கு கிளம்புது. கிட்டத்தட்ட 10 மணி நேரம். இந்தியன் ரயில்வேலயே இது வரைக்கும் உண்டான ஹிஸ்டரியிலேயே ஒரு ஷார்டஸ்டான டைம். எவ்வளவோ ட்ரெயின் வந்து ஒரு நாளா டிலே வந்திருக்கு. ஆனா ஒரு ஷார்டஸ்டான 1 மணி நேரத்துல கடக்க வேண்டிய ட்ரெயின் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கடந்திருக்கு. இந்தியன் ரயில்வே ஹிஸ்டரியிலேயே இது வரைக்கும் ஒரு ஷார்டஸ்டான டிஸ்டன்ஸை கடக்க ரொம்ப நேரம் ஆனதுன்றது இந்த ஒரு இன்சிடென்ட் தான். இந்த நடக்கிறப்ப அவர் ஒரு சாதாரண எம்எல்ஏ, ஒரு நடிகர். ஆனா அவருக்காக கூட்டின கூட்டம் மதுரை வரைக்குமே, அவர் லெஃப்ட் சைட்லயும் சரி ரைட் சைட்லயும் சரி கை அசைச்சபடியே இங்க இருந்து மதுரை வரைக்குமே போயிருந்திருக்காரு. அவ்வளவு கூட்டம். இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்க. ஒரு 60-80 கிலோமீட்டருக்கு ஒரே மக்கள் அலையா இருந்திருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு மக்கள் அலையா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இந்த அலை வந்து ரொம்ப ரீசெண்டா பார்க்கணும்னா நீங்க விஜய் அவங்களோட கிட்ட இருந்து பார்க்கலாம். அது இல்லாம நீங்க இந்த அலையை வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப சமீபமான காலத்துல பார்க்கணும் அப்படின்னா திரு ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாங்க, பார்த்திருப்பீங்க. அப்போ வந்து ஓபிஎஸ் அவங்க சிஎம் இருந்தாங்க. அவங்க பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரப்ப அந்த ஒரு ஹியூமன் செயின் மாதிரி போட்டு வந்தாங்க பாருங்க. அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பயங்கர கூஸ்பம்ஸான மூமெண்ட். இதெல்லாம் பார்க்க வந்து விஜய் அவங்களுக்கும் பார்க்க வந்து திருமதி ஜெயலலிதா அவங்களுக்கும் அம்மா அவங்களுக்கு பார்க்க வந்து எம்ஜிஆர் அவங்களுக்குலாம் வந்து இவங்க 2 பேரும் சேர்த்தே ஒரு 10-15 மடங்கு அவர் கூட்டம் கூடி இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதான் எம்ஜிஆரோட சம்பவம். இது படிக்க வந்து பயங்கர கூஸ்பம்ஸா இருந்தது. ஸோ இந்த இன்சிடென்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன்.
அதான் இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இன்சிடென்ட் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு நம்ம தமிழ்நாடு அரசியலில் வந்து நடந்தது. அதில் அதை பற்றி எல்லாத்தையும் பற்றி நம்ம வீடியோ போடலாம். நீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நாங்கள் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை.